தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியதெய்வம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக பிரிவாளோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு திடீர்னு மகாஜனை யார் அனுப்பினா. திடீர்னு மகாஜனை யார் அனுப்பினா. மகாஜன் அப்படிங்கிற பேர் அது ஒரு சர்ணயம் மாதிரி இருந்திருக்கு. அது மகாஜன், மகாஜனை யார் அனுப்பினான்னா பரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் அமைச்சிருக்கணும். இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வரலாம்னு பெரியவா அனுகிரகத்தில் எனக்கு அப்படி தோணின்னு இருக்கு. நம்ம எபிசோட் 95 95வது இப்போ இன்றைக்கி வேற எங்கேயோ இருக்கும். 24 நவம்பர் 2020 அன்றைக்கி அப்லோட் பண்ணது. அதில் ரவி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம ஒரு இதை எபிசோட் கவர் பண்ணோம். அது 12,680 வியூஸ் தாண்டி இருக்குது. அப்போ பார்த்தேன் நான், இப்போ எனக்கு தெரியாது எவ்வளோன்னு. இது இந்த எபிசோடில் முடிகொண்டான் கனகதாரா வாஞ்சிநாத ஐயரோட அக்கா பிள்ளை தான் ரவி வெங்கட்ராமன். இவர் சென்னையில் வேலையில் இருந்திருக்கார். அப்புறம் ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ், அதில் ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு வேலை இவர் கிடச்சிது. இவர் ஒரு சிவில் இன்ஜினியர். அது இல்லாமல் வேறு ஏதோ மாதிரி வேலை இங்கே கிடச்சிருந்ததுனால இவருக்கு அவர் ஃபீல்டுலேயே படித்ததுலேயே ஒரு வேலை கிடச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு டேம் கட்டுறாராம். அந்த டேம் ப்ராஜெக்டில் இவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அப்போ இவருக்கு கொஞ்சம் அதை அவர் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும், நாலேஜ் அப்ளை பண்ணலான்னு ஒரு இதுக்காக இவர் அதுக்கு போகலான்னு இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிளம்பினார். இவர் மெட்ராஸ்லேருந்து பத்தல்கோட் மத்திய பிரதேஷ் அது வரைக்கும் ட்ரெயினில் போகணும். அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் டுவர்ட்ஸ் சம்பா, அதுக்கு போகணும். அப்போ அந்த வழியில் கோலி அப்படிங்கிற இடத்துல ஸ்டாப் இருக்குது, அங்கே இறங்கிக்கணும். ஒழுங்காக இங்கே மெட்ராஸில் இருக்க அந்த ட்ரெயினை பிடிச்சி இப்படிலாம் போய் ட்ரெயின் ஒழுங்காக போச்சு அப்படின்னா இருட்டுறதுக்கு முன்னாடி இங்கே போயிடலாம். 4 மணிக்கு முன்னாடியே போயிடலாம். சாயங்காலம் 4 மணிக்கு முன்னாடி போனால் நல்லது. ஏன்னு கேட்டால் அங்கே கொஞ்சம் ரொம்ப வேகமாக இருட்டிடுமா. அதெல்லாம் இந்த சம்பா அப்படிங்கிறது தெரியும், சம்பல் இதெல்லாம் இந்த கொள்ளைக்காரெல்லாம் நிறைய இருக்கிற இடம். அதனால் அது சேஃப்டியும் கிடையாது. அதனால் இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடணும். அதனால் இவருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து வந்திருக்கு. அந்த இடத்துல கோலி அந்த இடத்துல கிராமத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணால் கொஞ்சம் தூரத்தில் தான் கம்பெனி இருக்குது, ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ். அங்கேருந்து ஏதாவது வெஹிக்கிள் அனுப்புவா, அதில் ஏறிண்டு அங்கே போய் கம்பெனி குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டின்னு போய் அங்கே விட்டுருவான். இருக்க குவார்ட்டர்ஸ்லாம் அலர்ட் ஆகிருக்கு, அங்கே போயிடுவான். இப்படி இருக்கும்போது இவர் ஏற்கனவே கிளம்பின ட்ரெயின் ரொம்ப லேட்டாகிடுது. பெரியவா தானே இதெல்லாம் நம்மளுக்கு சோதனை மேலே சோதனை கொடுப்பார். அதில் நம்ம பக்தி திடமாக இருக்குது பெரியவா மேலேனா பெரியவா நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். அது சில சமயம் சோதனை இருக்கும், இல்லாமல் இருக்கும், எப்பயும் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு அன்றைக்கி சோதனை ரொம்ப லேட்டாகிடுது ட்ரெயின். அதனால் அவர் வேறு வழி கிடையாது, அவருக்கு அது புது ஊர். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸுலேயும் பிடிச்சி வந்துட்டார். எப்படியாவது போய்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அதனால் கிளம்பி வந்துட்டார். இங்கே வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது. கோலி வில்லேஜ் அந்த கோலி அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டார். இவர் காரர் இறக்கி விட்டுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருக்காராம் அவர் பாட்டுக்கு. இவருக்கு ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே குளிரான், அப்படியே சில்லுன்னு இருக்கான், இருட்டி கிடக்கு. ஒரே வயலாக ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றுமே வீடுகளே காணோம். தள்ளி எங்கேயோ சின்ன மிடுக்குன்னு எரியிற மாதிரி ஏதோ லைட்டெல்லாம் தெரியுது தான். தள்ளி ஏதோ சின்ன வீடுகள் ஏதோ இருக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆள் இறங்கினார்னா இந்த கையில் ஒரு சூட்கேஸு, இந்த கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு இருக்காராம். இப்போ எங்கே போவார், என்ன பண்ணுவார்? பெரியவா ஒருத்தர் தான். அதனால் மனசுக்குள்ளே நினச்சிட்டாராம், பெரியவா
ஏதோ நான் வந்து தெரியாமல் இங்கே வந்து இறங்கிட்டேன் நான், எனக்கு இது மாதிரி ஆயிடுத்து, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிண்டு சொல்கிறார். தியானம் பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் போயிருக்கோம் அப்படின்றாரு போது எதிர்க்க ஒருத்தர் வந்து ஹிந்திலேயே, அது நம்மளுக்கு தெரியல, அவர் ஹிந்தியில், அவர் வந்து தமிழில் தான் பேசுகிறார். நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி டார்ச் லைட் கையில் எடுத்துட்டு ஒருத்தர் வராராம். ஒருத்தர் அந்த ஊர்க்காரர் வந்து வராராம். அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ சொன்னாராம். சொன்ன உடனே அவர் சொன்னாராம், இந்த இடம் வந்து ரொம்ப மோசமான இடம் அப்படின்னாராம். உடனே இவர் சொன்னார், இல்லை பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு லாட்ஜி, ஏதாவது ரூம் அது மாதிரி கிடச்சா கூட வாடகைக்கு நான் இங்கே கொடுத்து தங்கிட்டு காலத்தில் எழுந்து போயிடுவேன் அப்படின்னாராம். இல்லை இல்லை கூட வாங்க அப்படின்னு கூட்டின்னு போனாராம். போகும்போது சொன்னாராம், அவர் வந்து இங்கே தான் அந்த மாதிரி ரூம்லாம் நீ தங்கறதுக்கு எதுவுமே கிடையாது, வாங்க பரவாயில்ல அப்படின்னு கூட்டின்னு போய் அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டார். அந்த இருட்டில் அவர் கூட டார்ச் லைட் எடுத்துருந்து அவர் சொல்கிறாராம், நான் கடை வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், ஒரு மளிகை சாமான் மாதிரி ஒன்று வச்சுருக்கார் போல இருக்குது, அவருடைய சொந்த கடை, அவர் பேர் தான் மகாஜன் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாராம். அன்றைக்கின்னு பார்த்தா அவர் போகிறோம், சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம், எல்லாம் வாங்க யாரும் வரமாட்டாங்க, இந்த குளூரில் யாரும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதை கடையை பூட்டிட்டு நான் வரேன், வரும்போது நீங்கள் அங்கே நிற்கிறீர்கள் கரெக்டாக அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி நிற்கிறது, அதெல்லாம் எதேச்சியாக நடக்கிறது இல்லை, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சா தான் அதெல்லாம் நடக்கும். அந்த மகாஜன் ஏன் வரணும் அந்த நேரத்தில் திடீர்னு, அதுதான் பெரியவாளுடைய அனுகிரகம். இவர் வேண்டிட்ட ஒரு நிமிஷத்தில் அவர் வந்திருக்கார். வீட்டுக்கு போனான்னா அதுக்கப்புறம் பொண்டாட்டி, 2 குழந்தைகள் இருக்கான், ஒரு 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 பெரிய ரூம் இருக்கான், ஒரு சின்ன ரூம், குட்டி ரூம் இருக்குது போல இருக்கா, அவ்வளோதான். அவள் வந்து அந்த பெரிய அந்த ரூம் பெரியசுனா பெருசு கிடையாது, ரொம்ப ஏழாவா, அந்த ரூமை மட்டும் அவள் வச்சுட்டு குட்டி ரூமை இவர் கொடுத்துட்டாரான், நீங்கள் அங்கே போய் தங்கிக்குவோன்னு. அவள் வந்து நல்லா சப்பாத்தி சப்ஜி அதெல்லாம் பண்ணி கொடுத்து, பால் கொடுத்து ராத்திரி அவருக்கு நல்லா நிம்மதியாக தூங்கினாராம். காலத்தால் அவர் ஏழ்ந்தவொடனே இவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு கிளம்பும்போது அந்த மகாஜன் வந்து ஒரு சூட்கேஸை 2மே எடுத்துட்டாராம். இல்லை 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 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவர் ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டாராம். அந்த மகாஜன் கையில் ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டாராம். வாங்க நடந்தே போயிடலாம், கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ட்டு கூட்டின்னு போனாராம். இருந்தாலும் அன்றைக்கி ராத்திரியில் நடந்து போகும்போது அந்த கொள்ளைக்காரெல்லாம் இருக்க இடம், அதனால் அவர் தானே அந்த லோக்கல் ஆள், அவருக்கு தெரியுமே. அதனால் அடுத்த நாள் கொண்டு போய் அவர் அந்த இதில் வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸில் அவருக்கு அந்த ஊருக்காரர் பழக்கம் இருக்கும், அதனால் அதை சொல்லி இவர் அங்கே விட்டுட்டு வந்தாராம். பெரியவா தான் அமைச்சிருக்கா அவர் சொல்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிபாதமேஸ்வரர் மகாபிரிபாதமேஸ்வரர்.